ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியமுடன் பிரியா. இன்னைக்கு இந்த அருவிக்கு எப்படி போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வாலாஜாவிலேருந்து அம்மூர் போய் அம்மூர்லேருந்து வேலம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த முருகர் கோவில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அங்கே மூணு சைடு ரோடு போகிற மாதிரி இருக்கும். இந்த மலை இருக்குது பாருங்கள், அந்த மலை சைடில் தான் நம்ம போனோம். அங்கே ஒரு தெரு மாதிரி போவோம். அந்த தெரு சைடு போனீங்கன்னா அந்த அருவி வர இடம் வரும். அதில் வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். போயிட்டே இருந்தீங்கன்னா ஷீட் போட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த வழி போகும். இந்த வழியிலே தான் நம்ம போகணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வழி கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. வேலம், இது ஊர் பேர் வந்து வேலம். இந்த ரூட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேயே உங்களை விட்டுடுவாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பைக் நிறுத்திட்டோம். வெறும் ஒருத்தர் நடக்கிற மாதிரி மட்டும்தான் வழி இருக்கும். அந்த வழியிலே நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வரும், மணலாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பேஸ் இடம், இதுதான் வரும் ஃபஸ்ட்டு. அந்த வழி இருக்குது பாருங்கள், அந்த ஒரே ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி வழி இருக்கும். அந்த வழி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம்னா நமக்கு அருவி வந்துடும். எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நல்லா தண்ணி வந்துச்சு சொன்னாங்க. இங்கே வந்து மழை வருது இல்லைங்களா, நல்லா மழை வரும்போது மட்டும்தான் தண்ணி வரும். எப்பவுமே எல்லாம் தண்ணி வந்துட்டேலாம் இருக்காதுங்க. நல்லா மழை வருது அப்படின்னும் போது அந்த ஊற்று தண்ணி வந்து வரும். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பையன் 2 பேரும் போகிறாங்க. பசங்களெல்லாம் நம்ம வந்து நடக்க வச்செல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ இப்படி தான் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியும். ரொம்ப கஷ்டம்தான் நடக்கிறதுக்கே, நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது வழி. இதில் தான் கஷ்டப்பட்டு நடந்து போனோம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நடக்கிறதுக்கு அங்கே போய் அருவி பார்த்தோன்னா செம்ம ஹாப்பியாகிடுவோம். அந்த அளவுக்கு இருக்கும். கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வந்தாச்சு. இதுக்குள்ளே தான் இருக்குது அருவி. கீழே இறங்கி போகணும். நம்ம ஃபுல்லாக மரம்லாம் வந்து நமக்கு அது மறைச்சிட்ருக்கு. நம்ம உள்ளே இறங்கி பார்த்தோன்னா தான் நமக்கு தெரியும். எல்லாரும் உள்ளே நிற்கிறாங்க. வாங்க வாங்க, வந்தாச்சு. செம்மையாக இருக்குது பாருங்க. வேறு லெவல், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே கிட்ட வாலாஜாவில் இருக்கவங்க, ஷோலிங்கர், அம்மூர் அப்படி இருக்கவங்கெல்லாம் இங்கே போயிட்டு வரலாம். செம்மையாக இருக்கும். செம்ம ஒரு ஃபீலிங் தான். குற்றாலம் போயிட்டு வந்த மாதிரியும் ஒக்கனிக்கல் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால என் பையன் போகிறான் பாருங்கள். ரொம்ப பயந்தான் அவன். ஆக்சுவலி ரொம்ப ஃபோர்ஸாக விழுது தண்ணி. நம்ம பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு தெரியல. அங்கே போய் நின்னோன்னா ரொம்ப பயங்கர ஃபோர்ஸாக விழுது தண்ணி. இந்த சைடு கொஞ்சமாக வர தண்ணியே செம்ம ஃபோர்ஸாக விழுது நம்ம மேலே.
இந்த சைட்லேருந்து வர தண்ணி மட்டும் செம்ம சூடாக இருக்குது. சுட தண்ணி வர மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் அருவிலேருந்து வருது ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்குது. நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து வர்றது மட்டும் சுட சுட வர்ற மாதிரி இருக்குது. தண்ணி சூப்பராக இருக்குது. வெது வெதுன்னு அந்த இடத்துல நின்னா பிளேஸே ரொம்ப அழகாக இருக்குது. செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே போனது தான் மைண்ட் ஃபுல்லாக அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கு அருவிக்கிட்டு போக ரொம்ப பயமாக இருக்குது. அவன் கீழவே நின்று விளையாடிட்டு இருந்தான். தண்ணி பார்த்தாலே ஆனால் உண்மையாகவே செம்ம ஹாப்பியாகிடுதுங்க. தண்ணி பார்த்து வர ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்மளும் அந்த இடத்துக்கு போனால் சின்ன குழந்த மாதிரி மாறிடும். அவ்வளோ செம்ம ஜாலியாக இருக்குது. இந்த அருவிலேருந்து வர தண்ணி வந்து கீழவும் அருவி மாதிரி வருது. ஆனால் அது சின்னதாக தான் இருக்குது. பட் அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. ஜென்ஸுங்கெல்லாம் கீழே இறங்கி போனாங்க, பார்த்தாங்க. இறங்கிறதுக்கு அதுலேருந்தே ஒரு வேர் இருக்குது. அந்த வேர் பிடிச்சி தான் இறங்குறாங்க, ஏறுறாங்க. அப்படி தான் இறங்குனாங்க. கீழவும் நல்லா இருக்குது அந்த இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளாலலாம் அங்கே போக முடியாது. லேடிஸ்லாம் அங்கே எங்கேருந்து போகிறது? ஜென்ஸ்லாம் இறங்குனாங்க, ஓகே. இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது ஐயோ நம்மளும் பையனாக பிறந்து செம்ம ஜாலியாக இருந்திருக்கும், இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லை, பெட் அனிமல்ஸ்லாம் கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட பெட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. செம்ம க்யூட். அது விளையாடணும் அப்படின்னு செம்ம ஆர்வமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க. ஷேக்கன்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. செம்மையாக இருக்கான் பாருங்கள். சூப்பராக இருக்குது அருவி, நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். வேறு லெவலில் ஒரு செம்ம ஃபீலிங் வருது. கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க வரலாம், வந்து பார்க்கலாம். பயமாக இருக்கா?
ஓகே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளம்பலாம். ரொம்ப நேரம் இங்கே இருந்தோன்னா குழந்தைக்கு ஃபீவர் வரும். கிளம்பிடலாம். அவ்வளவுதான். நம்ம ஏறது கூட ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம். இப்போ இறங்கி போனோம் செம்ம கஷ்டம். அதுவும் குழந்தைய வச்சுட்டு இறங்குறதுல வேற லெவல். குழந்தையால இறங்க முடியாது. பாருங்க நமக்கே தெரியும் பிளேஸ் எப்படி சொல்கிறது, வழி எப்படி இருக்கு பாருங்க. ஸோ மறுபடியும் என்னோட ஹஸ்பண்ட் ஷார்னு தூக்கி வச்சுட்டு தான் நடக்கணும். தூக்கிட்டாரு. போயிட்டே இருக்காங்க முன்னாடி. நம்ம இப்படியே வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு குட்டி பிளேஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த பிளேஸும். அந்த பிளேஸ் போனாலும் நல்லா இருக்குது. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு ஷாருன், ஹாய் சொல்லு. அப்பதான் வீடியோவில் போடுவோம். உன்னை எல்லாம் போட மாட்டேன். ஹாய். வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஹாய் சொல்கிறான் பாருங்கள். செம்ம கேடி என் பையன். இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த அருவிலேருந்து வர தண்ணி வந்து இங்கே வருது. சூப்பராக இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ளேஸ் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அதிகமாக நிறைய பேர்லாம் இல்லை. குழந்தைய வச்சுட்டு அங்கே விளையாட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம பயப்படாமல் கண்டிப்பாக விளையாடலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். பயப்படவே தேவையில்லை. குழந்தைங்கள வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்களும். ரொம்ப ஆழமாக இல்லை, பள்ளமாக இல்லை, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த பிளேஸ். ஸோ இங்கே விளையாட விடலாம் குழந்தைங்கள்லாம். சூப்பராக இருக்குது. இந்த சைட் போகிற தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. செம்ம பிளேஸாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் தான். செம்ம ஜாலி 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 அப்படி தான் சொல்லணும். அப்படி இருந்துச்சு. இது பார்த்தோன்னே நமக்கு ஒரு செம்மையாக இருக்குது. நீங்கள் அதை போய் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இந்த பிளேஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.